ட்ரேடிங் எல்லாரும் சொல்றாங்க. ஆனா அதுல எப்படி இன்வெஸ்ட் பண்றது, அதுவும் சேஃபா நல்ல லாபத்தோட, ரிஸ்க் எதுவுமே இல்லாம ஃப்ரீயா சொல்லி தராங்க ட்ரேடிங் மைண்ட் செட் தமிழ் யூடியூப் சேனல். லிங்க் இன் டிஸ்கிரிப்ஷன். இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஐடில வேலை பார்த்துட்டு இருக்க நீங்க உங்களோட ஸ்கில்ஸ் அப்கிரேட் பண்ண இப்போ ஒரு சூப்பரான ஆப்பர்ச்சுனிட்டி. அட ஐடி மட்டும் இல்ல, நீங்க எந்த டொமைன்ல இருந்தாலும் இப்போ இப்படிங்கிறதுக்குள்ள ஐடிக்கு ஷிஃப்ட் ஆயிடலாம். இண்டஸ்ட்ரியல் எக்ஸ்பர்ட்ஸ், ஐடி ப்ரொஃபஷனல்ஸ் இவங்க எல்லாரும் சொல்லி தராங்க. 100% பிளேஸ்மெண்ட் அசிஸ்டன்ஸ், 600+ கம்பெனிஸ் கூட டைப். இன்டர்வியூஸை நீங்கள் எப்படி அட்டன் பண்ணணுங்கிறதுக்கான பெஸ்ட் ட்ரைனிங்கும் தராங்க. அரியர் வச்சிருந்தாலும் பிரச்சனை இல்லை. ராஜலட்சுமி எட்வர்ஸ், சென்னை. ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. டீடைல்ஸ் இன் டிஸ்கிரிப்ஷன். அட ஏங்க நீங்கள் வேறு வயிற்று வச்சில் குட்டிக்கிறீங்க. சிஎஸ்கே எங்களை இன்றைக்கி அவுட் ப்ளே பண்ணிட்டாங்க. அவ்வளோதான், கம்ப்ளீட்டாக எங்களை அவங்க வச்சு செஞ்சுட்டாங்க அப்படிங்கிறத ஒத்துக்கிட்டு ஒரு வீடியோவில் வந்து பேசியிருந்திருக்கார் நம்முடைய ஷில்பாய் கில் அவர்கள். ஸோ ஷில்பாய் கில் ஒரு லூசிங் கேப்டனாக ஜிடி அணிக்காக வந்து என்னத்தை பேசியிருக்காரு இந்த சிஎஸ்கே வர்சஸ் ஜிடி மேட்ச் முடிச்சோன்னுங்கிறத பார்க்காத வீடியோ. பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ், நம்ம எப்படி ஹாய் ஃப்ரம் பாலா. சுப்மன் கில் அவர்கள் என்னத்தை பேசுகிறாப்புல, இதே அவுட் பிளேடர்ஸுங்க. சிஎஸ்கே எங்களை கம்ப்ளீட்டாக வந்து வச்சு செஞ்சுட்டாங்க. கேமை விட்டு அடித்து வெளியே திருத்திட்டாங்க அவங்க. வெந்தேவர் பேட்டிங்காகவும் இருக்கட்டும், இல்லை வெந்தேவர் பவுலிங், ரெண்டு டிபார்ட்மெண்ட்லையுமே அவங்களுடைய பெஸ்ட்டை அவங்க கொடுத்து அவங்களுடைய எக்ஸிக்யூஷனை ரொம்ப ஸ்பாட்டான வச்சுருந்துருக்காங்க. நாங்கள் வந்து எங்களை நாங்களே பேக்கப் பண்ணோம். சரி, நல்ல பவர் பிளே ஸ்கோர் அடிக்கணும் அப்படின்னு நினச்சி அடிக்கல. சரி ரைட்டு, மிடில் ஆர்டரில் எதனா ஒன்று பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணது நடக்கலை. அடுத்து கேட்ச் இன்றைக்காவது ஒழுங்காக பிடிப்போம்னு நினச்சோம், கேட்சுகளையும் விட்டுட்டோம். ஸோ அதனால் நாங்கள் வந்து எங்களுடைய சைட்லேருந்து ப்ரிப்பரேஷன் ரொம்ப கம்மியாகவும் சுமாராகவும் ஓகேவாக இருந்தது தான் வந்து இதுக்கு காரணம் அப்படிங்கிறத ஒரு பக்கம் அவர் ஒரு இதுவாக எடுத்து வைக்கிறார். அதாவது ஆப்போசிட் டீமில் அவங்க எவ்வளவு அடிக்கிறாங்கன்றதை பொறுத்து தான் முக்கியமான இந்த விஷயம் ஒழிஞ்சிருக்குதுங்க. ஸோ அதனால் T20 பொறுத்த வரைக்கும் வந்து இந்த கேட்சப்புங்கிறது வந்துகிட்டே இருக்கும். அவங்க எவ்வளோ அடித்தாலும் அதை நீங்கள் துரத்தி ஓடினே இருக்கணும், இந்த பிரச்சனை இருக்கும் இல்லையா. ஸோ அதனால் பவுலிங் எஃபெக்டோட ரிஃப்ளெக்ஷனுங்கிறது ரொம்ப முக்கியங்க. T20 பொறுத்த வரைக்கும் ஒரு 10 to 15 ரன் நீங்கள் அங்கே இங்கே உங்களால் இது பண்ண முடியும் அப்படின்னா அது ரொம்ப சூப்பர் தான். இட்ஸ் ஹவு மச் அபவுட் தே காட், அதாவது அவங்க எவ்வளோ அடித்தாங்கன்றதை பொறுத்தும் இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு நாங்கள் சேஸ் பண்ணணும்னு எதிர்பார்த்ததே வந்து ஒரு 190 200 சேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் போல இருக்குது அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்தோம். பட் ஆனால் எங்கே கொண்டு வந்து நிப்பாட்டிருக்கு பார்த்தீங்களா இல்லை எங்களுக்கு இங்கே அது இன்றைக்கி அதுதான் வந்து விஷயம். ஸோ கொஞ்சம் நாங்கள் சில பவுண்ட்ரிஸ் அங்கங்கே ஸ்டாப் பண்ணியிருந்தனால இன்னும் கொஞ்சம் பெட்டராக போயிருந்திருக்கும். பவுண்ட்ரி லைனில் எங்களுடைய ஃபீல்டிங் அவ்வளோ இன்றைக்கி ஒன்றும் அவுட்ஸ்டாண்டிங்காக இல்லை அப்படிங்கிறதையும் இந்த இடத்துல பதிவு பண்ணுறாப்புல. அடுத்த என்ன சொல்கிறார் அப்படின்னா, ரேதர் ஹேவ் கேம்ஸ் லைக் தீஸ் அட் த ஸ்டார்ட் ஆஃப் த டோர்னமெண்ட். ஒன்று நல்ல மேட்ச்சை வந்து எங்களுக்கு எங்கேயாவது கொடுங்க, இல்லையா இந்த மாதிரி மேட்ச்சை வந்து எங்களுக்கு வந்து டெய்லி எதனா ஒரு 2 மேட்ச் ஆட கொடுங்க. நாங்கள் வந்து சிஎஸ்கேமே ஒரு டீம் கிட்ட டெய்லி காலையிலேருந்து மதியம் வரைக்கும் ஒரு மேட்ச் ஆட்டு போகிறோம், நாங்களும் கொஞ்சம் பெட்டராகுமோ இல்லையா அந்த மாதிரி டீம் கூட விளாடும்போது அப்படிங்கிற மாதிரி இவர் சொல்கிறாப்புல. இவர் அடுத்து என்ன சொல்கிறார் அப்படின்னா, இந்த மாதிரி மேட்சஸ் ஸ்டார்ட் ஆஃப் த டோர்னமெண்ட்லேயே நீங்கள் வைக்கும்போது இன்னும் பூஸ்டப் ஆகுது. ரைட்ரா, ஓகேடா, வாடாடே பார்த்து போம்டா அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு மைண்ட் இருக்குது இல்லையா, அதுதான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்தவர்கிட்ட என்ன கேட்குறாங்க அப்படின்னா, சரிங்க இந்த விக்கெட் எப்படிங்க இருந்துச்சு இன்னைக்கு அப்படின்னு கேட்டதுக்கு, எந்த விக்கெட்டு, என்னோட விக்கெட்டா அப்படின்றதுக்கு, ஏன் பிச்சு எப்படிங்க எனக்கு இருந்துச்சு அப்படின்னு கேட்டதுக்கு, இந்த மேட்சை சேசிங் பண்ணுறதுக்குள்ளே போகும்போதே பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ஒரு 190 to 200 தான் நாங்கள் வந்துட்டு சேஸ் பண்ணணும்னு எதிர்பார்த்தோம். அது உங்கள்கிட்டே தெரியும்னு நினைக்கிறேன். அதுதான் ஒரு குட் விக்கெட்டுக்கு, கிராஸ் கவரிங் இருக்கிற விக்கெட்டுக்கே நல்ல ஸ்கோர் இன்றைக்கி. அதுதான் இவங்க அதையும் தாண்டி அடிக்கிறாங்கன்னப்ப நாங்கள் என்ன பண்ண முடியும் நீங்கள் சொல்லுங்கள். வி லெட் ஆர்செல்வ்ஸ் டவுன் வைல் பேட்டிங். நாங்கள் பேட்டிங் பண்ணும்போது எங்களை நாங்களே வந்து தூக்கி அடித்து போட்டோம். நாங்கள் கொஞ்சம் ஒழுங்காக பண்ணியிருந்தோம்னா இன்றைக்கி இந்த நிலைமை ஏற்பட்டிருக்காது அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்து கடைசியான அவர்கிட்ட கேள்வி என்ன அப்படின்னா, ஜிடியோட லீடராக இருக்கிற இந்த ரோல் எப்படி இருக்குதுன்னு கேட்டதுக்கு, நிறைய புது அனுபவங்கள்ங்க. இது வந்து புதுசாக நிறைய விஷயங்கள் டிஃப்ரெண்ட்டாக நம்ம ட்ரை பண்ணுறோம், எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறோம். ஸோ அதனால் 2 ஃபைனல்ஸை ஏற்கனவே 2 வருஷத்தில் கடைசியாக பார்த்ததுனால ஒரு எக்ஸைட்டிங்கான டைமாக தான் இருக்குது ஓவராலாக இது எனக்கு அப்படின்னு சொல்கிறாரு. ஏங்க உங்களுக்கு இது எக்ஸைட்டிங்காக இருக்குது, டீமுக்கு ஃப்ரான்ச்சைஸிக்கு இது எக்ஸைட்டிங்காக இருக்குமான்னு தெரியலையே. இப்படி உங்கள் கேப்டன்சி நல்லா இருக்குமா, இருக்காதா இதுக்கப்புறமா மிச்சம் அப்படின்றதான் வந்து இப்போ ஜிடி ஃபேன்ஸ் ஒரு மைண்டில் ஓடுது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஜிடியோட ஒரு சூப்பரான கேப்டனாக ஹார்திக் பாண்டியா 2 வருஷம் இருந்ததை தொடர்ந்து இந்த வருஷம் வந்து சுப்மன் கில் அவங்க டீமை வந்து இதே மாதிரி மறுபடியும் ஒரு ஃபைனல்ஸுக்கு கொண்டு போகிற அளவுக்கு ஒரு தெம்பு வாய்ந்த கேப்டனாக இருப்பார்னு நினைக்கிறீங்களா? எந்த வருஷம் என்ன நடக்குங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இன்னொரு வீடியோ நான் உங்களுக்கு பார்க்குறேன். அது வரையும் உங்களுக்கு உங்கள் போகலாம். ஓகே பாய். ட்ரேடிங்னு எல்லாரும் சொல்றாங்க. ஆனா அதுல எப்படி இன்வெஸ்ட் பண்றது, அதுவும் சேஃபா நல்ல லாபத்தோட, ரிஸ்க் எதுவுமே இல்லாம ஃப்ரீயா சொல்லி தராங்க ட்ரேடிங் மைண்ட் செட் தமிழ் யூடியூப் சேனல். லிங்க் இன் டிஸ்கிரிப்ஷன். இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.